ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். உலக அளவில் ரொம்பவும் பெருமைப்படக்கூடிய ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய FBI அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய NIA அப்படிங்கிற அமைப்பு. நேற்றைக்கு இந்த NIA அமைப்புக்கு, ஆர்கனைசேஷனுக்கு மொத்த உலகமுமே பாராட்டக்கூடிய அளவுல ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மேசிவ் சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். NIA நம்ம நாட்டில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையில் நடக்க இருந்த 40 ட்ரோன்கள் பயன்படுத்தி நடக்க இருந்த ஒரு பெரிய டெரர் அட்டாக்கை அது நடக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு நம்ம NIA ஆர்கனைசேஷன், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆர்கனைசேஷன், அதை கண்டுபிடிச்சு ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய மாஸ்டர் மைண்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சக்யூப் நாச்சன் அப்படிங்கிற இவர் டெரர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவே நம்ம இந்தியாவில் பல முறை கன்விக்டட் ஆன ஒரு பர்சன். அப்புறம் ஒரு சின்ன சின்ன பனிஷ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் நவ் கிராஜுவேட்டட் டு பிகம் அ ஐசிஸ் மகாராஷ்டிரா மாடியூல் சீஃப். நம்ம மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த ஐசிஸ் மாடியூலோட சீஃப். நான் இந்த ஐசிஸ் வார்த்தை பயன்படுத்துகிறேன், இதற்காகவே இந்த வீடியோக்கு ஆட் வராது, பட் ஐ டோன்ட் கேர். சரியா? அவரை நேற்று நம்ம NIA அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பத்கா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் ஆல்மோஸ்ட் 50 கிலோமீட்டர் தூரம், அதாவது மும்பையிலேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜ் தான் இந்த பத்கா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். இந்த வில்லேஜ் முழுவதுமாகவே இது ஒரு முஸ்லிம் டாமினேட்டட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வில்லேஜோட நேமே அல் ஷாம் அப்படின்னு அங்க இருக்கவங்களே மாத்திக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த 50 கிலோமீட்டர், மும்பையிலேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த வில்லேஜோட பேர் பத்கா அப்படிங்கிற வில்லேஜ ரொம்ப அதிகமான இஸ்லாமிய மக்கள் இருந்ததுனால அவங்க அந்த வில்லேஜோட நேமையே அல் ஷாம் அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க. இந்த அல் ஷாம்னா என்ன மீனிங் தெரியுமா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? கிரேட்டர் சிரியா. சரியா? அந்த இடத்த அவங்களே டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்க. இது ஒரு லிபரேட்டட் ஜோன் அப்படின்ற அர்த்தத்துல, வித் அ கம்ப்ளீட் அலையன்ஸ் டு ஐசிஸ் அண்ட் ஷாரியா. இது ரெண்டுமே உலக அளவுல தீவிரவாத அமைப்புகள் அப்படின்னு கிளாசிஃபைட் பண்ணப்பட்ட, உலக அளவுல மொத்தமாகவே, இது அமெரிக்கா மட்டும் அல்லது ஐரோப்பிய நாடுகள் மட்டும் அப்படின்னு கிடையாது. உலக அளவுல எல்லா நாடுகளுமே இந்த அமைப்பை ஐசிஸ் அண்ட் ஷாரியா ரெண்டையுமே தீவிரவாத அமைப்புகள் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணப்பட்ட அமைப்பு. இவங்க ரெண்டு பேரும் இந்த வில்லேஜ் கூட ரொம்ப ஒரு பெரிய டாமினன்ட் இஸ்லாமிய மக்கள் இருக்கக்கூடிய வில்லேஜ் கூட இவங்களுக்கு நிறைய கனெக்ஷன் இருக்கிறதுனால அதை கிரேட்டர் சிரியா அல் ஷாம் அப்படின்ற ஒரு பேர் கொடுத்து அந்த வில்லேஜையே மாத்திக்கிட்டாங்க. இப்போ நம்ம NIA அமைப்பு இந்த மும்பையிலேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த வில்லேஜுக்கு போய் மல்டிபிள் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கன்ஸ், ஸ்வாட்ஸ், 51 பாலஸ்தீன் மற்றும் ஹமாஸ் பிளாக்ஸ், 68 லட்சம் ரூபாய் கேஷ் ஆகவே, 38 மொபைல் போன், 3 ஹார்ட் டிஸ்க், அது எல்லாமே அந்த ஹார்ட் டிஸ்க்ல எல்லாமே இவங்க அந்த 40 ட்ரோன் வச்சு அட்டாக் பண்றதுக்கு பிளான் போட்டிருந்தாங்கல்ல, அதனுடைய எல்லா மொத்த டயக்ராம் அண்ட் சார்ட், மாஸ்டர் மைண்ட் பிளான் அங்க இருந்திருக்கு. இந்த பத்கா வில்லேஜ்ல 15 ஐசிஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த ரெய்டுல. அதாவது இப்படிப்பட்ட ஒரு பெரிய அட்டாக்கை 40-50 ட்ரோன் பயன்படுத்தி மொத்த மும்பை முழுவதுமாக ஒரு பெரிய அட்டாக் பண்றதுக்கு அவங்க செஞ்சிருந்த பிளானை நம்ம NIA அது நடக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு அதை மியூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய சாதனை பார்த்தீங்களா? உலக அளவில் FBI அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய எவ்வளோ மக்களுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய FBI-ஆலேயே எவ்வளோ தாக்குதல்களை அவங்களால அங்கே ஸ்டாப் பண்ணவே முடியல. இப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகுதுன்னு கண்டுபிடிக்க கூட முடியல. ஆனா நம்ம NIA இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சிருக்கிறது உலக அளவுல பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இது ஒரு தீவிரவாத தாக்குதல், டெரர் அட்டாக் அப்படின்னாலே மும்பையில் எந்த நாட்டில் உள்ளவங்க எந்த நேரம் எப்போ இருப்பாங்கன்னு நமக்கு சொல்ல முடியாதுல்ல. அப்படிப்பட்ட நேரத்தில் மொத்த உலகமுமே இந்த ஒரு பெரிய ஒரு சாதனையை, ஒரு பெரிய ஆப்ரேஷனை, ஒரு ஆக்டிவிட்டியை அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு, அப்லவுட் பண்ற அளவுக்கு இது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதற்கான எல்லா டெக்னாலஜி, எல்லா டிஃபென்ஸ், எல்லா பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே நம்ம நாட்டில் ரொம்ப வேகமாக வளருது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான இன்னொரு செய்தி, ரஃபால் எம் போர் விமானத்தை இந்தியா பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்குறதுக்கான அந்த டெண்டர் கிடைச்சிருச்சு, அதுக்கான ரெஸ்பான்ஸ் பிரான்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம நேத்து வீடியோல கூட பேசியிருந்தோம். அது எப்படி என்னன்னு கேட்டிருந்தீங்கன்னா, 26 ரஃபால் எம் விக்ரமாதித்யா
ஐஎன்எஸ் விக்ராந்த், இந்த 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை பயன்படுத்துறதுக்காக 26 ரஃபாலே எம்னா ஒன்றும் இல்லை, ரஃபாலே மெரைன் நம்ம கப்பலில் பயன்படுத்தக்கூடிய அந்த போர் விமானங்களை வாங்குறதுக்கான டெண்டர் ரெஸ்பான்ஸ் வந்து பிரான்சிடம் இருந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்திருக்க ஒரு செய்தி என்னன்னு பாருங்க. அந்த 26 ரஃபாலே ஜெட்ஸுக்கான ரெஸ்பான்ஸ் மட்டும் கிடைக்கல. இந்தியா ரிசீவ்ஸ் பிரைஸ் பிட் ஃபார் 3 அடிஷனல் ஸ்கார்பியன் சப்மரைன்ஸ் ஃப்ரம் பிரான்ஸ். சரியா, 3 அடிஷனலா ஸ்கார்பியன் சப்மரைனுக்கான ஒரு கோட் கூட பிரான்ஸ்லேருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த டெலிவரி ஆஃப் த நியூ சப்மரைன்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய, நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு சில தொழில்நுட்பங்களோட இந்த 3 சப்மரைனுமே வந்து ஆல்மோஸ்ட் அதை டெலிவர் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம், ஒரு 6-7 வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கான எல்லா பிட்டுமே வந்து பிரான்ஸ் கிட்டேருந்து நமக்கு கிடைச்சிருச்சு. 26 ரஃபாலே கேரியர் பேஸ்டு ஃபைட்டர்ஸ் வந்து அதோட சேர்த்து அடிஷனல் 3 ஸ்கார்பியன் கிளாஸ் கன்வென்ஷனல் சப்மரைன், அதுதான் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். இது வந்து ஆல்மோஸ்ட் நியூக்ளியர் கேரியிங் சப்மரைன். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் பாகிஸ்தான் திடீர்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டிருக்கு. மை ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தான் கிளைம்ஸ் இட் ஹாஸ் எவிடன்ஸ் அபவுட் அலெஜ்ட் இந்தியன் இன்வால்வ்மெண்ட் இன் ஃபினான்சிங் மிலிட்டன்ட் குரூப். கடந்த 5-6 வருடங்களாகவே பிரான்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க எதுவுமே ஸ்டேபிள் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், பொருளாதாரம் ஸ்டேபிள் கிடையாது, மிலிட்டரி அந்த மொத்த கவர்னன்ஸே வந்து ஸ்டேபிள் கிடையாது, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி கிடையவே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு, அதுலயும் ஒரு வருஷத்துலேயே ஒரு சில நேரம் 2-3 பிரைம் மினிஸ்டர் அங்க மாறுறாங்க. ஒரு வருஷத்துல 2-3 மிலிட்டரி சீஃப் அங்க மாறுறாங்க. கில்கிட் பால்டிஸ்தான், பிஓகே அப்படின்னு எல்லா பகுதியிலுமே தொடர்ந்து ஏதாவது போராட்டங்களும் சூசைட் பாம்ஸ் அட்டாக்ஸும் எல்லா விதமான அசம்பாவிதங்களும் அங்க தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. திடீர்னு இப்ப பாகிஸ்தான் என்ன சொல்லுதுன்னா, அங்க இருக்க மிலிட்டன்ட் குரூப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அவனுக்கு நாட்டுக்குள்ளாடியே பல வகையான வேறு வேறு விதமான பல குழுக்கள் அப்படிங்கிற முறையில தீவிரவாத அமைப்புகள் அங்க உள்ளேயே இருக்கு. அதை வளர்த்து விட்டது அவன்தான். அவன் வந்து இந்தியாவுக்கு எதிராக, முக்கியமாக ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு நிலையற்ற ஒரு பதட்டமான சூழ்நிலை எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனாகவே வளர்த்து விட்ட தீவிரவாத அமைப்புகள் தான் அங்க இருக்கிறது. இப்ப என்ன சொல்றான்னா, அந்த மிலிட்டன்ட் குரூப்ஸ் அங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த குரூப்ஸுக்கு பணம் கொடுத்து இந்தியா வந்து ஒரு சில விஷயங்களை பாகிஸ்தானுக்கு உள்ளேயே செய்ய சொன்னதுக்கான ஆதாரங்கள் அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கு. அவனுக்கு இப்ப தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து, இந்தியாவில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த 370 ஆர்டிக்கிளை வந்து கேன்சல் பண்ணது சரிதான் அப்படின்னு ஒரு நம்ம சுப்ரீம் கோர்ட் ஒரு வேர்டிக்ட் கொடுத்திருந்து பாத்தீங்களா போன வாரம். அது கொடுத்ததுமே பாகிஸ்தானும் சைனாவும் ஆங்காங்கே அலையிறாங்க. இதை வந்து எப்படி இந்தியா பண்ணலாம், அது பண்ண முடியாது, நிறைய இது ஒரு கான்ஃபிளிக்டிங் ஜோனு, அதுல நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு, அதை சால்வ் பண்ண முன்னாடி ஒரு நாட்டோட சுப்ரீம் கோர்ட் வந்து எப்படி இப்படி ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணலாம் அப்படின்னு இங்க அங்க இல்லை. இப்போ இந்த வீடியோலயே சொல்றேன், பாகிஸ்தானுடைய மிலிட்டரி சீஃப் வந்து அமெரிக்கா வரைக்கும் போயிருக்கிறாரு. அது என்ன ஏதுன்னு இந்த வீடியோலயே சொல்றேன். ஆனா இந்த செய்தி என்னன்னு பாருங்க. பாகிஸ்தான்காரன் சொல்லியிருக்கிறான், we have evidence about alleged Indian involvement in financing militant groups. அங்க இருக்கக்கூடிய militant குரூப்க்கு இந்தியாவிலிருந்து பணம் கொடுத்து இப்படிப்பட்ட பெரிய பெரிய தாக்குதல்களையும் ஒரு இன்ஸ்டேபிள் சிச்சுவேஷனை கிரியேட் பண்ற மாதிரி இந்தியா தான் பணம் கொடுக்குது, அதுக்கான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹோப் கண்ட்ரிஸ் டேக் கவுண்டர் டெரரிசம் சீரியஸ்லி அப்படின்னு இந்தியா வந்து அஃபிஷியலா இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்கு. எதுக்குன்னா, பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் மினிஸ்டர், ஃபார் எக்ஸாம்பிள் பிளிங்கன், அந்த சீஃப் மிலிட்டரி செக்ரட்டரி ஆஸ்டின், இந்த மாதிரியான ஆட்களை தனித்தனியா மீட் பண்ணியிருக்கிறாரு நேற்றைக்கு. இப்படி இவர் போனதுமே இந்தியாவிலேயே நிறைய பேருக்கு கேள்வி என்னன்னா, இந்த அமெரிக்கா நம்ம கிட்ட நீங்க குவாட்ல இருக்கீங்க, நமக்கு டீப் கொலாபரேஷன் இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு பேசுறான். நம்ம எதிரி பாகிஸ்தான் கிட்ட பாசமா இருக்கிறானே, இப்ப திடீர்னு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் தொடங்கி இருக்கிறானே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்காகவே நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்தியன் எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸும் நேற்று ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்கா மட்டும் இல்ல, உலக அளவில் எல்லா நாடுகளுமே இந்த கவுண்டர் டெரரிசம், தீவிரவாதத்துக்கு எதிர்ப்பாக இந்தியா செய்யக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் அந்த ஆக்டிவிட்டிஸை வந்து சீரியஸா எடுத்துக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு ஒரு அஃபிஷியல் ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நாங்க வந்து டெரரிசம் இல்லாம இருக்கணும், டெரரிசத்தை அழிக்கணும்னு உலகம் முழுவதுமாக எங்கெங்க என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணி செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து தீவிரவாதம் உருவாகக்கூடிய நாட்டிலேருந்து வரக்கூடிய ஆர்மி சீஃபை வந்து ஹோஸ்ட் பண்றதே தவறு இல்லையா அப்படிங்கிறத
மறைமுகமா சொல்றதுக்கு தான் இந்த ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. நீங்க பாருங்க, பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் ஜெனரல் அவருடைய பேர் வந்து அசீம் முனீர். அவர் வந்து நேத்துக்கு யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆண்டனி பிளிங்கன், செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் லாய்ட் ஆஸ்டின், 2 பேர் தான் ரொம்ப முக்கியமான தலைகள். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவை ரன் பண்றது பைடன் கிடையாது. அமெரிக்காவை இப்ப ரன் பண்றது பிளிங்கனும் ஆஸ்டின் தான். அவருக்கு வயசாயிடுச்சு. அடிக்கடி நம்ம சொல்றது வந்து அவருக்கு ஆட்டிசம் இருக்கா அல்லது ஏன்னா அல்சைமர் இருக்கா அல்லது டிமென்ஷியா இருக்கா, ஆண்டவனுக்கு தான் தெரியும், அவருக்கே தெரியாது. சரியா? இப்ப அமெரிக்காவை ரன் பண்றது வந்து பைடன் இல்லை, அமெரிக்காவை ரன் பண்றது பிளிங்கனும் ஆஸ்டின். இவங்க 2 பேரையும் இந்த அசீம் முனீர் பாகிஸ்தானோட மிலிட்டரி சீஃப் மீட் பண்ணியிருக்கிறாருன்னா உலகத்துல யாருக்குமே புரியலைங்க இது என்ன மீட்டிங், இந்த மீட்டிங்ல இவங்க என்ன பேசுவானுங்க. அசீம் முனீர் பாகிஸ்தான்ல வந்து அமெரிக்கா போய் என்ன சொல்றாரு, பாகிஸ்தான்ல அப்படி என்ன நடக்குது, அமெரிக்கா போய் சொல்ற அளவுக்கு பாகிஸ்தான்ல என்ன நடக்கு, பாகிஸ்தான்ல வெறும் சூசைட் பாம்பிங் தான் நடக்கு. அதை பத்தி இவர் அங்க போய் என்ன பேசுவாரு, நான் சொல்றேன் இவர் அங்க போய் என்ன பேச போயிருக்கிறாரு. 2 விஷயம். ஒண்ணு வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்ட் 370 ஆர்டிகல் பற்றிய விஷயம், அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். உலகத்துல எல்லார்கிட்டையும் பேசி பார்த்தாங்க, ஒருத்தரும் கண்டுக்கல. சவுதி அரேபியா அப்படி இப்படின்னு எல்லார்கிட்டையும் பேசினாங்க, ஒருத்தருமே கண்டுக்கல. அமெரிக்கா கிட்ட நேரடியா போய் இப்படி நடந்துச்சே, நீங்க என்ன அமைதியா இருக்கீங்க அப்படின்னு கேட்க போயிருக்கிறார். 2வது விஷயம், கடந்த 2-3 வருடமாக மாசத்துக்கு ஒரு முறை 10,000 கோடி 15,000 கோடி 20,000 கோடி அப்படின்னு பணத்தை செலவழிச்சு ஏதாவது பல புது ஆயுதங்களை இந்தியா வாங்கிக்கிட்டே இருக்கு. இது நீங்க கண்டுக்க மாட்டீங்களா? அந்த இந்தோ பசிபிக் ரீஜன்ல ஒரு நாடு மட்டும் இப்படி அதிகமான ஆயுதங்களை வாங்கி குவிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்க நாடுகளுக்கு இது பயம் கிடையாதா அப்படின்றத கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்கிறாப்புல. சரியா? தாத்தா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்கிறாப்புல. அதுதான் இப்ப நடக்கு. ஆனா அமெரிக்காக்காரன் இதெல்லாம் கண்டுக்குவான்னு நினைக்கிறீங்க? தம்பி வந்து சொல்லிட்டல, சரி சரி கிளம்பு அப்படின்னு போன ஃபிளைட் சார்ஜும் வேஸ்ட் ஆயிடும். சரியா? நம்ம இந்த ஆயுதங்கள் வாங்குறத பற்றி பேசும்போது சொல்லாம இருக்க முடியல. நம்ம பிஇஎல் நிறுவனம், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெல் நிறுவனம், இட் ஆன்டிசிபேட்ஸ் ஓவர் 25,000 crore ஆர்டர் இன்ஃப்ளோ இன் 2024. 2024 பிஎல் நிறுவனத்துக்கு மட்டுமே ஆல்மோஸ்ட் 25,000 கோடி ரூபாய்க்கு ஆயுதத்துக்கான ஆர்டர் வாங்குறதுக்கு ஆல்மோஸ்ட் 25,000 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் வர்றது மாதிரி ஆன்டிசிபேட் பண்றாங்க 2024ஆம் ஆண்டுல. சரியா? 10,000 கோடி வருமா அப்படின்னு நம்ம வீடியோலயே பேசி நம்ம எல்லாம் கவலைப்பட்ட வருஷம் ரொம்ப நாள் ஆகல, 2 வருஷம் கூட ஆகல. இப்போ பல லட்சம் கோடிக்கு ஒரே ஒரு நிறுவனமே அடுத்த வருஷம் 25,000 கோடி வருதுன்னா நம்ம பாரத் டைனாமிக்ஸ், நம்ம HAL இந்த மாதிரி நிறுவனங்களை பற்றி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல லட்சம் கோடி வரும் ஃப்ரெண்ட்ஸ். 2024ஆம் வருஷத்துல இதுவரைக்கும் வரலாற்றுல இதுவரைக்கும் இருக்காத அளவுக்கு ஆயுதங்கள் வித்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சமர், ஆகாஷ், அக்னி, தேஜஸ், நம்ம INS விக்ராந்த் மாதிரி கப்பல்களுக்கான பிளாட்ஃபார்முக்கே சேல் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. சரியா? இந்த கத்தார் பிரச்சனை, இந்த கத்தார்ல நம்மளுடைய எக்ஸ் இந்தியன் நேவி பர்சனல் ஒரு 8 பேரை பிடிச்சி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்தாங்க பாத்தீங்களா? அதை பற்றி திருப்பியும் நீங்க அதிகமான பேர் கவலைப்படுற மாதிரி காமெண்ட்ஸ் செய்திகள் வருது. இன்னைக்கு கூட நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டரும் அவருடைய செக்ரட்டரியும் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க 8 பேரோட ஒய்ஃபும் வந்து இப்ப கத்தார்ல இருக்கிறாங்க. ஆக்சுவலா அவர் என்வாய் வந்து அந்த 8 பேரையுமே டிசம்பர் 3ஆம் தேதி 8 பேரையுமே மீட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த டெத் சென்டென்ஸ் ஓரளவுக்கு ரிவர்ஸ் ஆகுமோ, அண்டு பண்ணப்படுமோ அப்படிங்கிற ஒரு ரூமர் வர ஆரம்பிச்சிருக்கு. 8 பேரையும் இவங்க மீட் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப ஆக்சுவலா இந்தியால இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் என்னன்னா, இவங்க வந்து இவங்களோட இன்வெஸ்டிகேஷனை பண்ணதுல அந்த 8 பேரை எதுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்தாங்க பாத்தீங்களா? அந்த எஸ்பியானாய்ச்சி, அதாவது இஸ்ரேல் நாட்டுக்கு கத்தார்ல உள்ள ரகசியங்களை ஸ்பை வேலை பார்த்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்தாங்க. இப்ப இந்தியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல there is no indication of their involvement. அவங்க அப்படி செஞ்சதுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா ஆன் டெத் பெனால்டி ஆஃப் 8 எக்ஸ் நேவி பர்சனல் இன் கத்தார், அந்த 8 பேருடைய டெத் சென்டென்ஸை இவாலுவேட் பண்ணதுல அவங்க 8 பேரும் அப்படி ஒரு வேலை செஞ்சதுக்கான எந்த இண்டிகேஷனோ எந்த எவிடன்ஸுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், INS கொச்சி, INS கொல்கட்டா 2 கப்பல்களையும் 2 டிஸ்ட்ராயர் கப்பல்களையும் இந்தியா வந்து நம்ம ரெட் சீல இந்த ஹவுதி அட்டாக்கு எதிராக அமெரிக்காவின் கப்பல்களோட சேர்த்து அனுப்பியிருந்தது. இன்னைக்கு திருப்பி ஒரு கப்பல் அனுப்பியிருக்கு. பாகிஸ்தான் சப்போர்ட் ஃபார் டெரரிசம் அண்ட் கிராஸ் பார்டர் அட்டாக்ஸ் இஸ் வெல் நோன். நம்ம இந்த பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் வந்து US போனார்ல, அதை பத்தி எல்லாரும் கவலைப்பட்டீங்கல்ல, அதுக்காக நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்கு
அவனுங்க தான் உலக அளவுல எவ்வளவு தீவிரவாதம் எப்படி எப்படி செய்யறானுங்கன்னு மொத்த உலகத்துக்குமே தெரியுமே. இதென்ன அமெரிக்காவுக்கு தெரியாதா? சரியா? நேத்து கூட பூஞ்சில் வந்து ஒரு பெரிய டெரர் அட்டாக் நடந்திருக்கு. அதுல வந்து நம்மளுடைய 5 சோல்ஜர்ஸ் வந்து இறந்திருக்காங்க. ரொம்ப கவலைக்கான ஒரு விஷயம். இந்த பூஞ்சில் வந்து இனிமே இப்படிப்பட்ட அட்டாக் வந்து இப்படிப்பட்ட தீவிரவாத செயல் வந்து நடக்காம நம்ம எல்லாருமே பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிலிட்டரி வந்து இந்த பூஞ்ச், பிஓகே, ஜம்மு அண்ட் காஷ்மீர், கில்கில் பாகிஸ்தான், இந்த மாதிரி இந்த லடாக் இந்த மாதிரியான பகுதிகளில், முக்கியமாக மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அதிகமான டிஃபென்ஸ் ஃபோர்ஸை வந்து டிப்ளாய் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஏற்கனவே அமெரிக்கா வந்து தொடர்ந்து நம்ம இந்தியாவுடைய பார்ட்னர்ஷிப் டீப்பன் ஆகுது அப்படின்னு சொல்ற மாதிரி, நேற்று ஐரோப்பிய ஒன்றியம் வந்து இந்தோ பசிபிக் ரீஜன்ல டிஃபென்ஸ் கோஆபரேஷன் கண்டிப்பாக இருக்கணும்னா இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப டீப்பா இருக்கணும். அதனால எல்லா ஐரோப்பிய நாடுகளுமே இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப டீப்பா போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. கொச்சின் ஷிப்யார்ட் ஒர்க்கர் ஹெல்ட் ஃபார் ஸ்பையிங் ஆன் நேவி ஷிப். உங்க எல்லாருக்குமே தெரியும், ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பலை வந்து பில்டு பண்ணதே வந்து கொச்சின்ல தான். அந்த கொச்சின் ஷிப் யார்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த கப்பல் கட்டுற இடம், அந்த இடத்துல வேலை பார்த்த ஒருத்தரை நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம நேவி ஷிப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஷிப்பை பற்றி டீட்டெயில்ஸை ஸ்பை பண்றதுக்கே உள்ள ஒருத்தன் இருந்திருக்கிறான். அவன் நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கேட்குறீங்க, நம்ம சுக்காயை வந்து அப்கிரேட் பண்றாங்களே அது என்ன ஆகும்? சுக்காய் அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் அது எப்படி இருக்கும்? ஏன் அப்கிரேட் பண்ணணும்? HAL ஏன் இவ்வளோ பெரிய $7 பில்லியன் எதுக்கு செலவு பண்ணுது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதுக்காக தான் ஒரு முக்கியமான ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு. வாட் வில் சேஞ்ச் இன் இந்தியா சுக்காய் 30 MKI இன்டு சூப்பர் சுக்காய். இந்த அப்கிரேட் வந்து நம்ம இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸும் HAL நிறுவனமுமே சொல்லுது, இது சாதாரண சுக்காயா இருக்காது, இட் வில் பி கால்ட் சூப்பர் சுக்காய் அப்படின்னு. அதாவது நம்ம நாட்டில் கண்ட்ரிஸ் லோக்கலி மேனுஃபேக்சர்ட் ஆன்டி ரேடியேஷன் ருத்ரம் மிசைல் இதில் இருக்கும். ஒரு லாங் ரேஞ்ச் சூப்பர்சானிக்ல சப்சானிக்னு நினைக்கிறேன், ஒரு லாங் ரேஞ்ச் சப்சானிக் க்ரூஸ் மிசைல் நிர்பய் தெரியுமில்ல, நிர்பய் இதில் இருக்கும். ஒரு என்டையர் வெப்பன் பேக்கேஜ், அதில் வந்து ஆன்டிஷிப் மிசைல்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் பிரம்மாஸ் மிசைல்ஸ் இதில் இருக்கும். அப்புறம் மற்ற அப்கிரேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் பிராண்ட் நியூ காக்பேட், ஒரு பெரிய ஆர்ட் டச் ஸ்கிரீன், அந்த கூலா இருக்கும்போது கூட கிளவுஸ் போட்டு டச் பண்ற மாதிரி ஒரு காக்பேட் வந்து பெரிய ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே வந்து ஒன்று இருக்கும். ஒரு மாடர்ன் மிஷன் கண்ட்ரோல் கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கும். நம்ம நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட AESA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேடார் இருக்கும். நியூக்ளியர் வயரிங் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த ரஃபாலே விமானம் நம்ம நாட்டில் வந்தப்ப நியூக்ளியர் வயரிங்காக எனேபிள் பண்ண, அது இதுவரைக்கும் ரஃபால் போர் விமானத்தில் மட்டும்தான் இருந்தது. இந்த நியூக்ளியர் வயர்டு செட்டப் வந்து இந்த சூப்பர் சுக்காயில் இருக்கும். The overall cost of the upgrade, almost Sukhoi Su-30 MKA is $7.5 billion. சரியா? நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சொல்லுது, this will transform the aircraft into Super Sukhoi. கடைசியா இன்னொரு முக்கியமான செய்தி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 2022ஆம் ஆண்டுல இந்தியாவுக்கு ரஷ்யா எக்ஸ்போர்ட் பண்ண ஆயிலுக்கு டபுள் மடங்கா ரஷ்யா இந்தியாவுக்கு 2023ஆம் ஆண்டுல ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு. இது யாருக்குமே அதிகமாக தெரியாத ஒரு ரிப்போர்ட். ரஷ்யா அப்ஸ் ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் டு இந்தியா டு 70 மில்லியன் டன்ஸ் இன் 2023. ஆக்சுவலா 2023ஆம் ஆண்டு குவான்டிட்டியை பார்க்கும்போது இட்ஸ் நியர்லி டபுள் தட் ஆஃப் 2022. ஆல்மோஸ்ட் 35 மில்லியன் டன் ஆயில் இந்தியாவுக்கு வந்தது போன வருஷம். இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் 70 மில்லியன் டன் ரஷ்யன் ஆயில் வந்து நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு. எல்லா விதத்திலையுமே ரொம்ப பெரிய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கு. இந்த பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் முனீர் வந்து அமெரிக்கா போனதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. நம்ம இப்போ சந்தோஷப்பட வேண்டியது அந்த சூப்பர் சுக்காய், அப்புறம் அந்த மும்பையில் 40 ட்ரோன் பயன்படுத்தி ஒரு அட்டாக் பண்ண பார்த்தானுங்க பார்த்தீங்களா, அதை தடுத்து நிறுத்தி ஒரு 15 ஐசிஸை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க நம்ம NIA. அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரியான வேற விஷயங்கள் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணுவோம். இன்னும் ட்ராவலில் தான் இருக்கிறோம், அதனால தான் கொஞ்சம் ஸ்கெடியூலெல்லாம் மாறி வீடியோக்கள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நாளைக்கு வில் பி பேக். நாளையிலேருந்து வீடியோ போட முடியுமான்னு தெரில, கண்டிப்பாக பதிவு பண்ண முயற்சி பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே போயிடாதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சரியா? இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit, and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும், my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமா பார்த்துக்குங்க, friends. Thank you.